ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்காத்து சமையல் லெமன் ரசம். அந்த லெமன் ரசம் எப்படி பண்ணணுன்னா, இந்த ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் பச்சை மிளகா கீரி போட்டு, தக்காளி, இஞ்சி கொஞ்சம் தட்டி போடணும். கொஞ்சோண்டு இஞ்சியும் தட்டி போட்டு, உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு, அதுக்கப்புறம் பருப்பு நம்ம ரசத்துக்கு கொஞ்சோண்டு தான் பருப்பு வைப்போம். இதுக்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டபுள் மடங்கு வைக்கணும். சாம்பார் அளவுக்கு வைக்க வேண்டாம். அந்த அளவுக்கு வச்சுட்டு கொதிக்க வச்ச பருப்பை இதில் கரைச்சி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு, அப்புறம் இறக்கும்போது கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கணும். இறக்கினதுக்கப்புறம் இந்த லெமனை பிழிஞ்சு அதில் விடணும். எவ்வளோ உங்களுக்கு புளிப்பு தேவையோ அந்த மாதிரி லெமன் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொச்சு பண்ணியிருக்கேன். இது கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் இஞ்சியும் போட்டு, வெங்காயம் தக்காளி வதக்கி, கத்திரிக்காய் வதக்கி, கொஞ்சம் சின்ன பொட்டட்டோவையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிறுபருப்பை வெந்து வச்சுருக்கணும். அந்த வெந்த சிறுபருப்பையும் இதில் கலக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு, அப்புறம் கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி மேலாழ தூவணும். இது வாழைக்காய் புளிக்கூட்டு எப்படி பண்ணணுன்னா, வாழைக்காயை கட் பண்ணி போட்டு அதில் கொஞ்சம் புளித்தண்ணி கரைச்சி விட்டு சாம்பார் பொடியும் போடணும். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அதுக்கு தக்கன, காரத்துக்கு தக்கன நீங்கள் அந்த சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம். உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் ஒரு வாணலியில் கடுகு தாளித்து தேங்காய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், தேங்காயும் போட்டு, தேங்காய் கொஞ்சம் தாராளமாகவே போட்டு நீங்கள் நல்லா வறுத்து அதை தலையில் கொட்டணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதில் விட்டால் டேஸ்டியாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி சமையல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.